வேளாங்கண்ணி பேரூர் கழகம் ஒரு சுற்றுலாத்தலம். இது பல பேர் வந்து வெளியிலேருந்து எல்லா பேரும் வராங்க. இங்கே வந்து மாதா கோயிலுக்கு வந்து ஜட்ஜிக்கெலாம் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டுலாம் எல்லாம் போகிறாங்க. இங்கே வந்து என்னென்னு கேட்டேன்னாக்கா, முக்கியமான இந்த மைய பகுதியில் இந்த டாஸ்மார்க்கை எதிர்த்தாப்புல ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் மருத்துவமனை இருக்குது, பக்கத்தில் கோயில் இருக்குது. இந்த டாஸ்மார்க்குனால ஏகப்பட்ட பேர் வந்து பிரச்சனைக்குள்ள வண்டி போகும்போது அடிப்பட்டு கீழே விழுவுறதும், அதே போல் வந்து ஒரு பிரச்சனைலாம் காவல்துறையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் இந்த டாஸ்மார்க்கில் வந்து பாரில் வந்து சரக்கு வித்துட்டு இருக்கிறாங்க. 24 மணி நேரம் வித்துட்டு இருக்கிறாங்க. இது யார் இவங்களுக்கு இந்த பர்மிஷன் கொடுக்கறது? ஒரு 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 ஸ்கூல் இருந்துச்சுன்னா, ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சுனாக்கா இத்தனை மீட்டருக்கு அந்த இடம் தான் இருக்கணும். இந்த பாருங்க, இந்த ஸ்கூல் எதிர்த்தாப்புல இருக்கு, ஸ்கூல் எதிர்த்தாப்புல இருக்கு, டாஸ்மார்க்கே எதிர்த்தாப்புல இருக்கு. ஒரு 40 மீட்டர் 30 மீட்டர் கூட இருக்காது. இந்த அளவுக்கு வந்து இந்த டாஸ்மார்க்கை வச்சுட்டு எவ்வளவு பேர் உயிரிழந்து போய் நிற்கிறாங்க. நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், நாங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம், தாசில்தார்கிட்ட கொடுத்துருக்கோம், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்குறோம். எந்த விதமான பதிலும் வரவில்லை, எதுவுமே வரவில்லை. ஒரு அரசு தரப்பில் வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி டாஸ்மார்க் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த எந்த விதமான ஆளுங்கட்சியில் சார்ந்தவங்க ஏதாச்சும் ஒன்றுனாக்கா அந்த டாஸ்மார்க் எடுக்க மாட்டாங்களா? விடிய சரக்கு விற்றுக்கலாமா? யார் இது சுதந்திரம் கொடுக்கறது? இதே மாதிரி போனிச்சுன்னா மக்களோட நிலை என்ன? எதை நோக்கி இவங்க பயணிக்கிறாங்க? மக்களுக்கு வேண்டிய அரசு நடக்குதா, இல்லை டாஸ்மார்க்கு இதே மாதிரி அரசு நடக்குதான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால நாங்கள் இன்னைக்கு வந்து முற்றுகை ஆர்ப்பாட்டம் நாங்கள் இந்த டாஸ்மார்க் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். காவல்துறை எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாளைக்குள்ள பேச்சுவார்த்தை பண்ணி நாங்கள் முடிவுக்கு வந்துடுறோம்னு சொல்லியிருக்கிறோம். அதை நம்பி போகிறோம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு தமிழக வெற்றி கழகம் மூலியமா மாவட்டம் தழுவிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த டாஸ்மார்க் தான் நடக்கும். வேளாங்கண்ணி சார், இது டூரிஸ்ட் ஏரியா. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 40 மீட்டர் இடைவெளியில் ஸ்கூல் இருக்குது, சின்ன ஸ்கூலு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாதா ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் வந்து இந்த டாஸ்மார்க்கை வச்சுருக்காங்க சார். இது ரொம்ப அக்கறமாக இருக்குது. டெய்லி 2 பேர் ஸ்கூல் வாசலில் படுத்து எந்திரிச்சு உருண்டு நிற்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க போகும்போது அந்த பிள்ளைங்க அதை பார்த்துட்டே போகிறாங்க. பேரண்ட்ஸும் ஸ்கூலில் வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த டாஸ்மார்க்கை யாரு தான் வந்து இதை எடுக்கிறது? ஆளுங்கட்சி சரியில்லையே, வந்து யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒரு ஆள் இதை சொல்லக்கூடாதான்னு சொல்லி என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். தயவு செய்து இந்த டாஸ்மார்க்கை முற்றிலுமாக அகற்றிடுங்க. எவ்வளவோ இடம் இருக்குது, அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம். சென்டர் பிளேஸில் வச்சு இதை குடிக்க அலோவ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை சார். டூரிஸ்ட் எல்லா மக்களும் இங்கே வர இடம். தயவு செய்து இதை எடுத்துருங்க. அதுதான் எங்கள் கோரிக்கையாக இருந்துச்சு. என் பேர் ஜோஸ்பின் சார். இங்கே வேளாங்கண்ணி பேரூர் கழக மகளிர் அணி செயலாளராக இருக்கேன்.